ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், குக்கிங் வீடியோ கிடையாது. எனக்கு வந்து இந்த 7092227658 இந்த நம்பர்லேருந்து ஃப்ளிப்கார்ட்னு சேவ் பண்ணியிருக்கலாம். இந்த நம்பர்லேருந்து நேற்று வந்து கரெக்டாக 2:59க்கு 51க்கு எனக்கு 2 மிஸ்டு கால் வந்தது. சரி, ஃப்ளிப்கார்ட்டில் தான் நம்ம டிஷர்ட் ஆர்டர் போட்டோம்ல, அதுலேருந்து வந்ததுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டேன். நீங்கள் மகேந்திர கார் வின் பண்ணிட்டீங்க, அதனால் வந்து நீங்கள் காராக எடுத்துக்கிறீங்களா கேஷாக எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்னிச்சு. கேஷ்னா எவ்வளோனா 12 lakhsன்னு சொன்னிச்சு அந்த பொண்ணு பேர் பிரியதர்ஷினி. சரி, நான் கேஷாக எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு வந்து நீங்கள் 12,500 முன்பணமாக கட்டணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து 12 lakhs ஏறும்னு சொன்னிச்சு. அதுக்கு முன்னாடி பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேங்க் டீட்டெயில் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னிச்சு. ஓகே, நானும் சரி ஓகே தரேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து பிரியதர்ஷினி அந்த பொண்ணு வந்து இந்த நம்பரை கொடுத்துச்சு. இந்த பாருங்கள், நான் லைனில் இருக்கிறப்பே 2:52 நிமிஷம் பேசினதுக்கப்புறம் லைனில் இருக்கிறப்பே தான் நான் அந்த நம்பரை சேவ் பண்ணியிருக்கேன். அதாவது டயல் பண்ணி நான் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். பொண்ணு சொன்னோடனே அந்த நம்பரை சேவ் பண்ணி ஃப்ளிப்கார்ட் 2ன்னு சொல்லி நான் டிபி பார்த்தேன். டிபியில் வந்து ஃப்ளிப்கார்ட் டிபி லோகோ இருந்துச்சு. நான் உண்மையாக ஃப்ளிப்கார்ட்டோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பாருங்கள், அந்த லோகோவே எடுத்துட்டு அந்த பொண்ணு. ஆக்சுவலி நான் திரும்ப கேட்குறேன், இது உண்மையா ட்ரூவா? ஏன்னா வந்து நாங்களாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எங்களை வந்து ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க, நான் சொல்கிறேன். உண்மைதான் மேம் சொன்னிச்சு. ஏன் இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல. ஒருத்தவங்களை ஏமாற்றி அந்த அளவுக்கு அதில் சந்தோஷப்பட்டு சம்பாதிக்கிற காசு தேவையே இல்லை. ஆனால் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில. எவ்வளோ பேர் மிடில் கிளாஸ் இருக்காங்க, எவ்வளோ நம்ம இதனால் நம்ம கடனை அடைஞ்சிடாதா? ஏதோ ஒரு கடவுள் கொடுத்துருக்க வழி. சரி, நம்ம 12,000 தானே 10,000 தானே நம்ம கட்டினா நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது, இதனால் நம்ம குடும்பம் முன்னேறிடாதான்னு சொல்லி எவ்வளோ பேர் வந்து நம்பி ஏமாந்து கட்டிடுறாங்க. அந்தமாரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஃப்ளிப்கார்ட்டுங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய சோர்ஸு, அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏன் ஃப்ளிப்கார்ட் பேரை சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. ஃப்ளிப்கார்ட் ஓனரோ இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க. உங்களோட கம்பெனி பேரை சொல்லி இந்த மாதிரி ஃபோர்ஜரி நடக்குது. 12,500 கட்டுங்க, பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொன்னால் எல்லோரும் கொடுத்துருப்பாங்க. ஏன் நான் கூட கொடுக்கணுன்ற முடிவு, அந்த மைண்ட் செட்டே எனக்கு வந்துட்டு. ஏன்னா அந்த பொண்ணு அப்படி வந்து பேசிச்சு. நான் வந்து 12,500 நீங்கள் முன்பணமாக ஃபஸ்ட்டே கட்டணும்னு சொன்னதில் தான் நான் லாக் ஆகி, இல்லை எங்களுக்கு வேணாம், எங்கள் வீட்டுக்காரங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி 5:25க்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அது வந்து அந்த பொண்ணுக்கு எப்போ கால் பண்ணாலுமே சீரியஸ்லி இந்த நம்பருக்கு கால் பண்ணால் வெயிட்டிங் தான் போகுது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கூட்டம் இதேமாரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணி யாராவது பெரிய ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா யாரும் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் பட்டதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. நான் வந்து கடைசியில் போடலை. நான் வந்து எனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க, நான் கட் பண்ணிவிட்டேன். நான் பணம் கொடுக்கல, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோட்டோ எதுவுமே நான் அனுப்பலை. ஸோ நீங்களும் யாரும் தயவு செஞ்சு அந்த மாதிரி வந்து ஏமாந்து கட்டிடாதீங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து மிடில் கிளாஸில் உள்ளவங்களாம் சரி இதனால் நம்ம பிரச்சனை தீந்துராதா அப்படின்னு நினச்சி நம்ம நம்புவோம். ஆனால் இதனாலேயே நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிப்போம். தயவு செஞ்சு அப்படி நம்பி ஏமாந்துடாதீங்க. ஒரு ஃப்ரெண்டாவோ, அக்கா, தம்பி, தங்கச்சி அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க. என்ன மாதிரி யாரும் அந்த ஏமாறணுன்ற மைண்ட் செட்டே உங்களுக்கு வேணாம். அந்த மாதிரி வந்துதா ஃபோனு டக்குன்னு கட் பண்ணிவிடுங்க. சம்பாதிக்க எனக்கு தெரியும், நான் சம்பாரிச்சிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டு வாங்க. கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்காது, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு மட்டும் நம்புங்க. அதுக்காக இந்த மாதிரி ஃபேக் கால்லலாம் போய் தயவு செஞ்சு மாட்டிடாதீங்க. நான் வந்து இது ஷார்ட்டாக போடுறேன். ஷார்ட்ஸ்லாம் ஃபுல் வீடியோவும் கீழே வீடியோ என்னோடய ஐடியில் போய் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்குது. நீங்கள் மற்ற வீடியோ ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்குறேன். ஏன்னா இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப்லேயே போடுறேன். ஓகே, தேங்க்யூ. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா ஐ எம் சாரி. தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துடாதீங்க. என்னோட வேண்டுகோளே அதுதான், யாரும் ஏமாந்துடாதீங்க ப்ளீஸ்.